இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:19. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கெடுமாய் இருப்பவர்கள் யார்? அன்பான சகோதர சகோதரிகளே, பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயர் சபையை பார்த்து இந்த விதமான கேள்வியை கேட்கின்றார். என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். அதனாலே நாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான கிழத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார். நேற்றைக்கு அழிவில்லாத கிழத்தை பற்றி சொன்னார், இப்போது மகிழ்ச்சியான கிழத்தை பற்றி சொல்லுகின்றார். நாம் மற்றவர்களுடனே ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக வருகின்ற ஆத்துமாக்கள் தான் நம்முடைய மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், அவர்களே நமக்கு கிரீடமானவர்கள் என்று சொல்லுகின்றார். அதனாலே நாம் மற்றவருக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லுவோம், ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து சொல்லுவோம், பாவ மன்னிப்பை குறித்து நாம் சொல்லுவோம், நீதியை குறித்து சொல்லுவோம், அவருடைய வருகையை குறித்து நாம் சொல்லுவோம். அப்படி செய்ய ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஹேவ் எ பிளெஸ்ஸட் டே. God bless you. Give heart to God, your hand to man. Live in God's word, live on your knees. Thanks for watching. Like, share, subscribe.